ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எங்கள் ஊரில் பொங்கலுக்கு விளையாட்டு போட்டி வச்சுருந்தாங்க. ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்து பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் அன்னைக்கு காலையில் ஒரு 6 மணி வரைக்குமே மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சுங்க. ஒரு 7 மணி இருக்கும். அப்போ தான் வந்து சின்னதாக வந்து கலர் கோலம் போடலான்ட்டு கலர் கோலம் போட்டிருந்தேன். எங்கள் ஊரில் பொங்கல் அன்னைக்கு தான் வந்து காப்பு கட்டுவாங்க. காப்பு கட்டுறது அப்படின்னா மாதிரி மூலிகைகளை வந்து வீட்டு முன்னாடி சொருகி வச்சுருப்பாங்களாமா. அது எதுக்காகனா, அந்த காலத்தில் வந்து அப்பப்போ போய் மூலிகைகளை தொலைவிட்டு வர முடியாது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி மூலிகைகளை வந்து வீட்டை சுற்றிலே வந்து சொருகி வச்சுருப்பாங்களாம். அதுக்கு பேர் தான் காப்பு கட்டு. இது வந்து என்னென்ன மூலிகைகள் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாம்பு கடிக்கு வந்து அந்த விஷத்தை முறிக்கிறதுக்கான மூலிகை, அதுக்கப்புறம் வேப்பந்தலை, அது மாதிரி ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்குது. அதை வந்து முன்னோர்கள் வந்து ஒரு வழக்கமாக கொண்டு வந்தாங்க. அதை தான் வந்து நம்மளும் இப்போ காப்பு கட்டுறது அப்படிங்கிறது போகி பண்டிகைக்கு அடுத்த நாள் பண்ணுறது. பொங்கல் அன்னைக்கு பார்த்திங்கன்னா சரியான மழை, ஒரு 3 மணி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருந்தது. நாங்கள் வந்து பொங்கல் வைக்கிறது பார்த்திங்கன்னா கோயிலில் தான் வந்து பொங்கல் வைப்போம். அது வீட்டில எல்லாம் வந்து பொங்கல் வைக்கிற வழக்கம் இல்லை எங்களுக்கு. பொங்கல் அன்னைக்கு நாங்கள் வந்து இறந்தவங்களுக்கு வந்து சாமி கும்பிடுவோம். அதாவது எங்கள் முன்னோர்களுக்கு வந்து நாங்கள் வந்து சாமி கும்பிடுவோம். அதெல்லாம் வந்து நான் வீடியோ எடுக்க முடியல. இது வந்து பார்த்திங்கன்னா மாட்டு பொங்கல் அன்னைக்கு நைட்டு பக்கத்தில் இருக்கவங்களாம் வந்து வீட்டில் சாமி கும்பிட்றதுக்கு கூப்பிட்ருந்தாங்க. மாடு ஆடெல்லாம் வச்சுருக்கவங்க அங்கெல்லாம் சாமி கும்பிட்டு எங்கள் ஊரில் வந்து அந்த அன்னைக்கு நைட்டு வந்து கோலப்போட்டி நடத்துவாங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து அதாவது 3ஆவது நாள் காணும் பொங்கல் அன்னைக்கு விளையாட்டு போட்டிலாம் நடத்துவாங்க. நான் வந்து கோலம் போட்டு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது. நான் வந்து கோலம்லாம் போடலை அப்படின்ட்டு இருந்தேன். தம்பி வந்து அம்மா எனக்கு வந்து விவரம் தெரிஞ்சு நீங்கள் கோலம் போட்டதே இல்லை, நீங்கள் வந்து காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னான். தம்பி என்னையோட கோலம் போடுறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க, இதெல்லாம் எனக்கு வேணாண்டா அப்படிங்கவும், நீங்கள் வின் பண்ணலைனாலும் பரவாயில்ல, ஆனால் வந்து எனக்காக கோலம் போடுங்க அப்படின்னு வந்து தம்பி சொல்லியிருந்தான். ஸோ அவனுக்காக தான் வந்து நான் இன்றைக்கி கோலம் போட்டிருந்தேன். சும்மா சிம்பிளான கோலம் தான் போட்டிருந்தேன். எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 மணி நேரம் தான் வந்து டைம் கொடுப்பாங்க. ஆனால் இந்த வருஷம் 45 நிமிஷம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எப்படியெல்லாம் வந்து டெக்கரேட் பண்ண முடியுமோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. ஃபைனலாக நாங்கள் வந்து கோலமும் போட்டு முடிச்சாச்சு. இந்த கோலத்துக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் போட்ட கோலத்துக்கு ப்ரைஸ் கிடைச்சதா அப்படின்னா கண்டிப்பாக என் கோலத்துக்குலாம் ப்ரைஸே கிடைக்கல. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2ஆவது ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரங்கோலி கோலம் ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. அந்த கோலத்தை வந்து எடுக்காமல் விட்டுட்டேன். சைடில் இருக்குன்னு நினைக்கிறேன், அதை காமிக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் எங்கள் ஊரில் இருக்கிற சின்ன சின்ன பிள்ளைங்க போட்ட கோலம். எல்லார் கோலமுமே பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுதான் நல்லா இருந்தது, இதுதான் நல்லா இல்லை அப்படின்லாம் சொல்லவே முடியாது. இதுதான் வந்து நான் போட்ட கோலம். எனக்கு வந்து 3rd ப்ரைஸும் கூட கிடைக்கல. வந்து கோலம் போட்ட எல்லாத்துக்குமே வந்து ஆறுதல் ப்ரைஸ் கொடுத்தாங்க. நாங்கள் என்ன ப்ரைஸ் வாங்கியிருக்கோம் அப்படிலாம் வந்து கடைசியில் காமிச்சிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் காணும் பொங்கல் அன்னைக்கு விளையாட்டு போட்டி வந்து காலையில் ஒரு 9:30 மணி அப்படிங்கிறப்பவே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு சின்ன பசங்களுக்கு எல்லாம் ஓட்டப்பந்தயம் வந்து வச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த கயிறு தாண்டுற போட்டி வந்து வச்சுட்டு இருந்தாங்க. அந்த 90s சாங்ஸ்லாம் போட்டு இப்படியே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் சாங்ஸோடு போட்டோம் அப்படின்னா காப்பிரைட் வந்துடும். சாங்ஸோடு இந்த மாதிரி போட்டியெல்லாம் வந்து பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நிறையா விளையாட்டு போட்டி வச்சாங்க. இந்த இதில் என் ஹஸ்பண்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லை. கயிறு அந்த பையன் நின்னோன்னே குர்ரான்னு சொல்லி வாங்கி தாண்டிட்டு இருந்தாங்க. இவர் வந்துட்டு ஏய் போடா வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். செம்ம காமெடியாக இருந்துச்சு. ஃபைனலாக ஒரு அண்ணா தான் வந்து ஜெயித்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் கிட்ட இருக்கும் கயிறு தாண்டினது. நல்லா இருந்துச்சு. அந்த பாட்டுக்கும் எல்லாம் என்கரேஜ் பண்ணுறக்கும் சூப்பராக இருந்துச்சு. நிறையா விளையாட்டு போட்டி வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், ஒரு பொண்ணு உட்காந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, இதுக்கு தான் வந்து 2nd ப்ரைஸு. இங்கிட்டு இருக்கிற கோலத்துக்கு வந்து 3rd ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. அதாவது இந்த ரோஜாப்பூ கோலத்துக்கு 3rd ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து லக்கி கார்னர் வச்சுருந்தாங்க. நான் வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த லக்கி கார்னர் அப்போ தான் வந்து கலந்துக்கிட்டேன். நான் கலந்துக்கிட்டது வந்து பார்த்திங்கன்னா லக்கி கார்னரில் கலந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொக்கோ வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கயிறு இழுக்கிற போட்டியெலாம் வந்து வச்சுருந்தாங்க. நான் கலந்துக்கிட்டது வந்து பார்த்திங்கன்னா 4 போட்டியில் கலந்துக்கிட்டேன். ஆனால் வந்து 3 போட்டியில் ப்ரைஸ் வாங்கியிருந்தேன். கோலத்துக்கு எனக்கு ஆறுதல் ப்ரைஸ் தான் கொடுத்தாங்க. அதுலெலாம் வந்து வின் பண்ணோன்னு சொல்ல முடியாது. கயிறு இழுக்கிற போட்டியில் வின் பண்ணோம். அப்புறம் வந்து கொக்கோவில் வந்து ரன்னர் ஆனோம். ஆனால் ரன்னர் ஆனாலும்
அதுக்கும் வந்து ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. வின் பண்ணிவிட்டு என்னமோ ப்ரைஸ் வாங்கின மாதிரி பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. இருந்தாலும் அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதனால தான் நல்லா இருந்தது. பாய்ஸ்க்கு லக்கி கார்னர், கேர்ள்ஸ்க்கு லக்கி கார்னர்லாம் வந்து வச்சுருந்தப்போ எல்லாம் காமெடி பண்ணிக்கிட்டு இடையில அந்த வடிவேலு காமெடியில் வரும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து போட்டு விட்டு செம ஃபன்னாக இருந்துச்சு அந்த அன்னைக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த சோடா பாட்டில் நிரப்புறதுக்குலாம் நான் போவேன். ஆனால் வந்து இந்த சோடா பாட்டில் நிரப்புறப்போ நான் வந்து வீட்டில் சமைக்கிறதுக்கு போயிட்டேன். அதனால் நான் இதிலெல்லாம் வந்து கலந்துக்க முடியல. இந்த ப்ளூ கலர் சாரீ கட்டியிருக்காங்க இல்லைங்களா, அவங்க தான் வந்து எங்கள் நாத்தனார், எங்கள் வீட்டுக்காரோட தங்கச்சி. அப்புறம் வந்து தண்ணீர் பானை சமைக்கிறதுக்கு வந்து மைக்கில் எங்கள் ஹஸ்பண்ட் பேரை சொல்லி என்னை வந்து தண்ணீர் பானையெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க. எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், தலையில் வைக்கவே தெரியாது, குடமே வந்து தலையில் வைக்க தெரியாது. என்னைய போய் வந்து தண்ணீர் பானை சமைக்கிறதுக்குலாம் வந்து கூப்பிட்டாங்க. அதுக்கு தான் என் ஹஸ்பண்ட் வந்து மைக்கை வாங்கி, அவளுக்கு இடுப்புலேயே குடம் ஒழுங்காக சமைக்க தெரியாது, நீ வந்து தண்ணீர் பானை தலையில் சமைக்கிறதுக்கு கூப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிலாம் காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கான கபடியில் தம்பி அவங்க டீம் வந்து ஜெயிச்சிருந்தாங்க. பாப்பாங்க 2 பேர் தான் எதுலேயுமே கலந்துக்கல. அதுவும் சின்ன பொண்ணாவது லக்கி கார்னருக்காவது வந்தால், பெரியவ ஒரு போட்டிக்கு கூட சுத்தமாக வரல. இது வந்து பார்த்திங்கன்னா பானை உடைக்கிறது வந்து ரொம்ப நேரம் செம்ம ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம். இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா ஒரு 3:30 மணி இருக்கும். 3:30 மணிங்கிறப்ப கட்டி விட்ருந்தாங்க. கிட்டத்தட்ட 5 மணிங்கிறப்ப தான் இந்த கேமே முடிஞ்சுது. கேர்ள்ஸ்க்கான கேம் வந்து 5 மணிக்கு முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பாய்ஸ்க்கு வச்சப்போ பார்த்திங்கன்னா, பாய்ஸ்க்கு வச்சது ஒரு 1/2 ஹவர்லேயே முடிஞ்சுது. நல்லா செம்ம ஜாலியாக இருந்துச்சு. பானை உடைக்கிறதுக்கெலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நெக்ஸ்ட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி நான் லைனில் நின்றுட்டுருந்தேன். அதுக்குள்ளே வந்து முன்னாடி போன பொண்ணு வந்து பானையை வந்து உடச்சிருச்சு. அங்கே இருக்கவங்களே ஆச்சரியமாக கேட்டாங்க, என்ன பிரியா இன்னும் இந்த வருஷம் இவ்வளோ கேமில் கலந்துக்கிற அப்படின்லாம் வந்து கேட்டாங்க. எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்தது. இருந்தாலும் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஊருக்கு போகிறப்ப சொல்லி தான் கூப்பிட்டு போனாங்க. இது நம்ம ஊரில் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து கூப்பிட்டு போயினாங்க. இல்லைன்னா எந்த ஒரு காம்படிஷனுக்குமே நான் போக மாட்டேன். கோல போட்டிக்கு போவேன், மற்றபடி எந்த காம்படிஷனுக்கு போக மாட்டேன். ஆனால் இந்த வருஷம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதாவது கிரவுண்டில் இருந்த அளவுக்கு நான் எல்லா காம்படிஷன்லேயுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கிடைக்கும். இன்னும் அடுத்த வருஷம் பொங்கல் அப்போ தான் இதிலெல்லாம் நம்ம வந்து கலந்துக்க முடியும். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லா போட்டியிலையும் வந்து கலந்துக்கிட்டேன். அதுலேயும் மாமன் மச்சாங்கெல்லாம் சேர்ந்து பயங்கர என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே சொல்கிறேங்க, இதுதான் வேறு லெவல் போட்டின்னு சொல்லணும். நாங்கள் வந்து அந்த சைடு நின்றுட்டுருந்தோம் கயிறு இழுக்கிறதுக்கு. இந்த சைடு இருக்க கிட்டத்தட்ட 4 நிமிஷம் போராட்டம். கயிறு வேறு பயங்கரமான அப்படின்னு அவ்வளோ. ஏன்னா போன வருஷத்துக்கு வருஷம் கயிறு வந்து 2 பக்கம் பிடிச்சி இழுத்ததில்ல. கயிறு வந்து அந்த 2 டீமுக்கு கீழே விழுந்துட்டாங்க. அதனால் இருக்கிறதுலே பெரிய கயிறை பார்த்து வந்து வாங்கியிருந்தாங்க. உண்மையிலே 4 நிமிஷம் உண்மையிலே எனக்கெல்லாம் நெஞ்சு வலியே வந்துருச்சு. இழுன்னு சொல்லிட்டு இந்த சைட் டீமில் இருக்கவங்க நீங்களே பாருங்களேன், இவங்க இழுத்துட்டு பின்னாடி கொஞ்சம் நேரம் போயிட்டாங்க. எங்கள் டீமில் இருந்த ஒரு அக்கா, இழுங்கடி அப்படின்னு சொல்லி இழுக்க வச்சு ஒரு வழியாக இழுத்து தள்ளிட்டோம். கயிறு இழுத்து முடித்து கிட்டத்தட்ட 5 நிமிஷம் ஒன்றுமே பண்ண முடியல, ஒரு மூச்சும் கூட விட முடியல. அவ்வளோ ஒரு மாதிரி அந்த டக் டக் டக்னு அடிக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. எதுக்குடா இந்த போட்டிக்கு போனோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, இதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஜெயிச்ச ஒரு இதில் வந்து சந்தோஷத்தில் அதெல்லாம் கொஞ்சம் நேரத்தில் மறந்து போயிடுச்சு. 4 நிமிஷம் உண்மையிலே சொல்லவே அதை இப்போ நினச்சா கூட பக்குங்குது. ஆனால் நாங்கள் தான் 4 நிமிஷம் பண்ணணும். ஜென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் கூட கிடையாது, சல்லுன்னு ஒரே இழுத்து தள்ளிட்டாங்க. இதில் பாருங்களேன், நாங்கள் தான் அவ்வளோ நேரம் இழுத்துட்டு இருந்தோம். இழுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜென்ஸ் வந்து நாங்கள் இழுக்கிறத பார்த்துட்டே இருந்தனால டக்குன்னு ஒரே தடவையில் இழுத்து தள்ளிட்டாங்க. அப்படியே பசங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு ஹாப்பி, எல்லாம் கை தட்டிக்கிட்டு அவ்வளோ ஒரு செம்ம ஜாலியாக இருந்துச்சு அந்த அன்னைக்கு. அப்புறம் கொஞ்சம் நேரம் பிரேக் விட்ருந்தாங்க. அதில் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து இந்த பைக்கெல்லாம் நான் ஓட்டினதே இல்லை, கொண்டாங்கடா நான் ஓட்டி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனோட பைக்கை தான் வந்து ஓட்டிகிட்டு இருந்தார்.
என்னை வந்து பின்னாடி உட்கார சொன்னார். இந்த வண்டியை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கும், இதில் நம்ம எங்கே பின்னாடி உட்கார்றது அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ நான் வரல சாமி அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறமா வீட்டில் எல்லா வேலையிலும் முடிச்சுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 7 மணி 7:30 மணி அப்படிங்கிறப்போ பாப்பாங்களாம் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து எங்கள் ஊரில் இருக்க பிள்ளைங்களாம் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. டான்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒரு 10 பிள்ளைங்க கிட்ட தான் வந்து டான்ஸ் ஆடினாங்க. ஒரு 5-6 பிள்ளைங்க மட்டும்தான் வந்து டான்ஸ் ஆடிருப்பாங்க. நல்லா பாட்டை போட்டுட்டு ஒரு 4-5 பாட்டுக்கு பக்கம் டான்ஸ் ஆடினாங்க. சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன கருப்பு பெரிய கருப்புன்னு சொல்லிட்டு சந்தன கருப்பு, அதாவது கருப்பு சாமி இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து வேஷம் போட்டு வருவாங்க. எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா 2 பசங்க வந்து சந்தன கருப்பு சாமி வந்து வேஷம் போட்டிருந்தாங்க. உண்மையிலே வேறு லெவலு. அந்த பாட்டோடு அதெல்லாம் வந்து கேட்குறப்போ அந்த அங்கே இடி முழங்குது அந்த பாட்டு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு அந்த முன்னாடி அந்த வசனம் வர்றப்போ இவங்க நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் கோயிலில் மணி அடிக்க அடிக்க ஒவ்வொருத்தருக்கா சாமி வந்துச்சு பாருங்க. உண்மையிலே அப்படியே பாப்பாங்களா பயந்து ஓடிட்டாங்க. அம்மா பயமாக இருக்குதுமா, நாங்களாம் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பாப்பாலாம் பயந்து ஓடிட்டா. அட சாமி ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லைம்மா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டா. இவங்க சாமி ஆடிட்டுருக்கிறப்பவே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு முக்கால்வாசி ஒரு 5-6 பேர் இருக்கும் வந்து சாமி வந்துருச்சு. இந்த கருப்பு சாமி வந்து வந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:30 மணி. அதனால் மேக்ஸிமம் வந்து குழந்தைங்க எல்லாம் அவங்கவுங்க வீட்டில் தூங்கியிருப்பாங்கன்னு பார்த்தா ஃபுல்லாக எல்லா பேரும் இங்கே தான் இருந்தாங்க. இந்த 11:30 மணிக்கு இந்த கருப்பு சாமி டான்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து ப்ரைஸே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. அப்படியே சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலே அந்த கருப்பு சாமி ஆட்டம்லாம் அந்த பாட்டுக்கும் அந்த ஆட்டத்துக்கும் சும்மா வேறு லெவலில் தான் இருக்குதுன்னு சொல்லணும். நான் உண்மையிலே எங்கள் ஊரில் எங்கள் அம்மா ஊருக்கு போயிடுவேன். நான் வந்து எப்பயுமே விளையாட்டு போட்டி வைக்கிறப்போ எங்கள் அம்மா ஊருக்கு போயிடுவேன். இதெல்லாம் நான் வந்து பார்த்ததே இல்லை. இந்த வருஷம் தான் வந்து இதெல்லாம் பார்க்குறேன். உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. சின்ன கருப்பு பெரிய கருப்புன்னு சொல்லிட்டு வேறு லெவலில் இருந்துச்சு இந்த டான்ஸ் எல்லாம். எல்லோரும் விசில் ஊதிக்கிட்டு, இதெல்லாம் வந்து சொல்ல வார்த்தைகளே இல்லை. உண்மையிலே ஊருக்கு போகல அப்படின்னா இதெல்லாம் நாங்கள் வந்து ரொம்பவே மிஸ் பண்ணியிருப்போம். சூப்பராக இருந்துச்சு. இதுக்கப்புறமா விளையாட்டு போட்டி முடிஞ்சோன்னே இந்த இதுக்கும் வந்து, அதாவது இந்த டான்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் வந்து ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் மாமா மச்சினங்களுக்கெல்லாம் வந்து கபடி போட்டி வச்சுருந்தாங்க. மாமாங்கள்லாம் ஒரு டீமு, மச்சானெல்லாம் ஒரு டீமு. அந்த கபடி போட்டியெல்லாம் வந்து நாங்கள் எடுக்காமல் விட்டுட்டோம். உண்மையிலே அந்த இதப்போ ஒரு செம்ம காமெடி. சிரித்து சிரித்து கொஞ்ச நேரத்தில் வயிறே வலிச்சிருச்சு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கலை. அதுவும் இல்லாமல் அந்த டயத்தில் பனி வேறு காதுக்குள்ளெல்லாம் போய் காது வலி வேறு வந்துருச்சுங்களா. சரி இதுக்கு மேலே நம்ம இங்கே உட்காந்துருந்தோம்னா ஒன்றும் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துருக்க கோலத்தெல்லாம் யாரும் வீடியோ எடுக்கலை. தயவுசெய்து யாரும் எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டேன். ஏன்னா பெட்ஷீட்டை வந்து தலையோடு சேர்த்து பொத்தி அப்படி உட்காந்துருந்தேன் அந்த இடத்துல. பாப்பா ஃபோட்டோவோ வீடியோவோ எடுத்துடாதீங்க, ரொம்ப அசிங்கமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதனால் பாப்பாங்க யாரும் எடுக்கலை. உள்ளுக்குள்ளே ஸ்கார்ஃப் கட்டிட்டு, ஏன்னா குளிர் அந்த அளவுக்கு குளிர், பனி கொட்டுது. அப்படி இருந்துமே காது வலி வந்துருச்சு. இப்போ நான் வந்து வீடியோ போடுறதுக்கு லேட்டானதுக்கு காரணமே அந்த பனி உள்ளே போயிட்டு 1 வாரம் காய்ச்சல். அதனால தான் வந்து வீடியோவே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ பொங்கலில் இதெல்லாம் நாங்கள் வந்து சம்பாரிச்சிட்டு வந்த பாத்திரங்கள். இந்த தூக்குவாளி வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து ஓட்டப்பந்தயத்தில் 2வது ப்ரைஸ் வாங்கினார், அதுக்கு கொடுத்தாங்க. நல்லா கனமாக இருந்துச்சு. உண்மையிலே இந்த வருஷம் எங்கள் ஊரில் கொடுத்த அத்தனை பொருளுமே நல்லா இருந்தது. இது வந்து இந்த டிஃபன் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தம்பி வந்து அம்மா ஊரில் விளையாட்டு போட்டி வச்சுருந்ததில் ஏதோ இந்த பென்சில் சோடா பாட்டிலுக்குள்ளே போடுறதுன்னு சொன்னான். அதில் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தான். அதுக்கப்புறம் அந்த கிண்ணம் வந்து பார்த்திங்கன்னா கபடிக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த பிளேட் வந்து நான் கொக்கோ விளையாண்டதுக்கு வந்து எங்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த 2 பிளேட்டும் கயிறு இழுக்கிற போட்டியில் எனக்கு ஒரு பிளேட்டும் என்னோடய ஹஸ்பண்டுக்கு ஒரு பிளேட்டும் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வந்து வின் பண்ண டீம் அப்படிங்கிறனால எங்களுக்கு கொஞ்சம் கனமான பிளேட்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நாங்கள் வந்து இந்த வருஷம் பொங்கலுக்கு சம்பாரிச்சிட்டு வந்த ஒரு சம்பாத்தியம். இந்த சொம்பு தாங்க நான் கோலம் போட்டதுக்கு கொடுத்த ப்ரைஸு. கலர் பொடி வாங்கினதுக்கு கூட உனக்கு ப்ரைஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோடய வாய்ஸே வந்து ஒரு மாதிரி இருக்கும், உங்களுக்கே வந்து தெரியும்னு நினைக்கிறேன். உடம்பு சரியில்லை, அதனால தான் வந்து வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது. இனிமேல் கண்டினியூஷன் நம்மளோட வீடியோ வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.